மூக்குல எலும்பு வளைவுன்னு சொல்றதாங்க. மூக்குள்ள நடுவுல இருக்கும் செப்டம் ஒரு பக்கமா வளைஞ்சிருக்குன்னு இல்ல. இதனாலதான் சில பேருக்கு அடிக்கடி மூக்கடைப்பு, ஒரு சைடு மட்டும் மூக்கு அடைச்ச மாதிரி ஃபீலிங் இருக்கும், தலைவலி, தூங்கும்போது கொரட்டை, வாய் திறந்து தூங்குவாங்க, காலையில எழுந்ததும் டயர்டா ஃபீல் ஆகுற மாதிரி இருக்கும். சிலருக்கு பாத்தீங்கன்னா சைனஸ் ப்ராப்ளம் கூட சேர்ந்து இருக்கும். இந்த மாதிரி சிம்டம்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த டிப்ஸை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரே சைடு படுத்து தூங்காதீங்க. மூக்குல எந்த பக்கம் வளைவு இருக்கோ அந்த சைடா தொடர்ந்து படுத்து தூங்குனீங்கன்னா மூக்கடைப்பு இன்னும் அதிகமாகலாம், மூச்சு விடவும் கஷ்டமா இருக்கும். அதனால சைடு மாற்றி மாற்றி படுத்து தூங்குறது ரொம்பவே நல்லது. தலையை கொஞ்சம் உயரமா வச்சு படுக்கிறது ரொம்ப நல்லது. செகண்ட் பாத்தீங்கன்னா ஏசி கேட்டு நேரா முகத்துல அடிக்க விடாதீங்க. ஏசியோ அல்லனா ஃபேனோ டைரக்டா மூக்குல அடிச்சா மூக்குக்குள்ளாடி இருக்க லைன் வந்து பாத்தீங்கன்னா ட்ரை ஆகி ஸ்வெல்லிங் அதிகமாகலாம். இதனால மூக்கடைப்பும் அதிகமாகும். இரவில் மூச்சு விடவும் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. சில பேருக்கு பாத்தீங்கன்னா எரிச்சல் கூட இருக்கலாம். தேர்ட் பாத்தீங்கன்னா காலையில மூக்கை ரொம்ப வேகமா சீந்தாதீங்க. காலையில மூக்கு அடைச்சிருக்கும் போது சில பேர் பாத்தீங்கன்னா ஃபோர்ஸா சீந்துவாங்க. ஆனா ஆல்ரெடி நேசல் லைன் பாத்தீங்கன்னா சென்சிட்டிவா இருக்கும். அப்படி வேகமா சீந்துறதுனால வீக்கம் இன்னும் அதிகமாகலாம், சைனஸ் பிரஷர் கூடலாம், சிலருக்கு காதடைப்பு ஃபீலிங் கூட வரலாம். இதனால மெதுவா கிளீன் பண்றது ரொம்ப நல்லது. ஃபோர்த்து பாத்தீங்கன்னா பல வருடமா ஒரு பில்லோ யூஸ் பண்ணக்கூடாது. பில்லோ டஸ்ட், தூசி, அலர்ஜி பார்ட்டிகல்ஸ் அதிகமா இருக்கும். இது பாத்தீங்கன்னா நாசல் அலர்ஜியை ட்ரிகர் பண்ணி சிம்டம்ஸை இன்னும் அதிகப்படுத்தும். பில்லோ கவர் ரெகுலரா வாஷ் பண்ணுங்க. பழைய பில்லோவை சேஞ்ச் பண்ணது ரொம்ப நல்லது. ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா தலை குளிச்ச உடனே ஏசி ரூமை யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அலர்ஜி தொந்தரவு இருக்கிறவங்களுக்கு சிம்டம்ஸ் இன்னும் அதிகமாகுங்க. சிக்ஸ்த்து பார்த்தீங்கன்னா வேது பிடிக்கலாம். சுடுதண்ணியில் கொஞ்சம் கல்லுப்பு, மஞ்சள் போட்டு வேது பிடிக்கலாம். சில பேருக்கு இது வந்து டெம்பரரி ரிலீஃபாக கொடுக்கும். இது வாரத்தில் 2 நாள் எடுத்துக்கலாம். செவன்த்து பார்த்தீங்கன்னா தூசி, புகை, ஸ்ட்ராங்கான பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறவங்களும் அவாய்ட் பண்ணிக்கணுங்க. இது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா மூக்கடைப்பை இன்னும் அதிகப்படுக்கும். குறிப்பாக அலர்ஜி இருக்கவங்களுக்கு இது கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. 8 பார்த்தீங்கன்னா அலர்ஜி இருந்தால் அதை கண்ட்ரோல் பண்ணணும். அடிக்கடி தும்மல், மூக்கில் நீர் வடிதல், கண் அரிப்பு, இதே மாதிரி அலர்ஜி சிம்டம்ஸ் இருந்தால் அதை கண்ட்ரோல் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா நாசல் பிளாக்கேஜ் இன்னும் அதிகமாகலாங்க. 9th பார்த்தீங்கன்னா வெயிட் அதிகமாக இருந்தால் குறைக்கணும். வெயிட் அதிகமாக இருந்தால் கொரட்டை, தூக்கத்தில் மூச்சு திணறல், பிரீத்திங் இஷ்யூஸ் இன்னும் அதிகமாகலாம். அதனால வெயிட் கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப நல்லது. 10th பார்த்தீங்கன்னா தண்ணி குறைவாக குடிக்க கூடாதுங்க. பாடி டீஹைட்ரேஷன்ல இருந்தால் மூக்குக்குள்ள ட்ரைனஸ் அதிகமாகி இரிட்டேஷன் கூடலாம். அதனால போதுமான அளவு தண்ணி எடுத்துக்கணும். 11th பார்த்தீங்கன்னா அடிக்கடி மூக்கில் நாசல் ஸ்ப்ரே யூஸ் பண்ணாதீங்க. பல பேர் மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கிற நாசல் ஸ்ப்ரேயை அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் சில ஸ்ப்ரேகளை தொடர்ந்து யூஸ் பண்ணால் ரீபவுண்ட் பிளாக்கேஜ் வந்து மூக்கடைப்பு இன்னும் அதிகமாகுங்க. முக்கியமாக மூக்கில் வளைவு இருந்தால் எல்லாருக்கும் ஆப்ரேஷன் தேவைன்னு கிடையாதுங்க. ஆனால் மூச்சு விட ரொம்ப கஷ்டப்படுறது, அடிக்கடி சைனஸ் இன்ஃபெக்ஷன், தூக்க பிரச்சனை, சிவியர் கொரட்டை, அடிக்கடி தலைவலி, இப்படி இருந்தால் மருத்துவரை கண்டிப்பாக சந்திக்கணுங்க. சிலருக்கு அலர்ஜி கண்ட்ரோல், லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணாலே நல்ல ரிலீஃப் தருவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆயுர்வேத மருந்துகள் உள்ளாடி சாப்பிட்றதுனால சிம்டம்ஸை நல்லா குறைக்க ஹெல்ப் பண்ணுவாங்க.